வணக்கம். இது உங்கள் 𝐸𝐴𝐵 யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி டெக் விஷயங்கள் தமிழ் மொழியில் நிறைய கொண்டு வரோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃப்ரீயாக வந்து பிளாகர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோ கொண்டு வரோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் சீரியஸ்ன்னு ஒரு இதொன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஒரு வெப்சைட் வந்து இலவசமாக ஸ்டார்ட்லேருந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒவ்வொரு படிமுறை சொல்லிக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் அந்த வெப்சைட்டுக்கு மேலே ஹோம் பேஜ், அபவுட், கான்டாக்ட் அஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மாதிரி டிஸ்க்ளைமர், ப்ரைவசி பாலிசி, டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் எப்படி போகிறோன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்படி நல்ல நல்ல வீடியோவில் வந்து எங்களோட சேனலில் போட்டுட்டு வரோம். ஸோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பயனடையணும், இதே மாதிரி கிரியேட் பண்ணணும், வெப்சைட் கிரியேட் பண்ணி அதன் மூலம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோக்களையும் இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். சிலாக்கு வந்து யூடியூப்லேயே மட்டுமே ஏர்ன் பண்ணுறாங்க. யூடியூப் மட்டுமே ஏர்ன் பண்ணுறக்கூடிய ஒரு தளம் கிடையாது. வெப்சைட்டும் அதை விட யூடியூப்பை விட ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு தளமாகும். அது மாதிரி நார்மலாக மொபைல்ஸில் வேறு இது மூலம் ஏர்ன் பண்ணலாம். அந்த வீடியோலாம் பேமெண்ட் ப்ரூஃபோடு நான் வந்து போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நாங்கள் வந்து ஹோம், அபவுட், கான்டாக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெண்ட ஒரு செகண்ட் வெப்சைட் உண்டு, நான் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்க உண்டு. இந்த யூடியூப் சேனலோட சம்மந்தப்பட்டிருக்குது. இதுக்கு ஒரு தீம்ஸ் எல்லாம் அப்படி நான் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கொள்றதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹோம், அபவுட், கான்டாக்ட் அஸ், டிஸ்க்ளைமர், ப்ரைவசி பாலிசி, டேர்ம் அண்ட் கண்டிஷன், இந்த 6 வந்து கட்டாயம் போடணும். இந்த 6 போடாமல் விட்டால் கூட உங்களுக்கு வந்து கூகுள் AdSense வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடிய காரணமாக கூட இருக்கும். ஸோ வந்து நான் இந்த 3 எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். முதல் 3 எப்படி போடுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த தீம்ஸில் பார்த்தீங்கன்னா கீழையும் இதே மாதிரி கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்குது, ஹோம், அபவுட், கான்டாக்ட் அஸ். ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பிளாகர் எடிட் செக்ஷனுக்கு போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா லே அவுட்னு ஒன்று இருக்குது. இந்த லே அவுட்டில் வந்து டாப் நேவிகேஷன் இருக்குது தானே, இதில் தான் நான் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. லிங்க் லிஸ்ட் இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணுறேன். அந்த எடிட் பென்சிலை கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து நான் கிரியேட் பண்ண அவ்வளோ இருக்கும். இதில் வந்து நான் உங்களுக்கு நார்மலாக ஒரு டெஸ்ட்டுக்காண்டி டெஸ்ட் அண்ட் சேவ் பண்ணுறேன். ஓகே, டெஸ்ட் 1 போட்டு அட்டன்னு கொடுக்குறேன். லிங்க் கொடுக்கல, இதெல்லாம் கீழே வரும், ஹோமுக்கு அடுத்ததாக இருக்கும். ஸோ அதை கீழே தட்டி கீழே போட்டிருக்கேன். இப்போ சேவை கொடுத்துறேன். இப்போ நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து ஹோமுக்கு அடுத்ததாக டெஸ்ட் 1 அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். அந்த பேஜ் வந்து ஒன்றுமே இல்லை, பிளாக்டன்னு வரும். ஓகே, இதுக்கு நாங்கள் வந்து எங்களோட ஹோமை கொடுக்கணும். இப்போ இது வந்து ஹோமாக இருக்குமெண்டா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பென்சிலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எடிட் செக்ஷனில் போய் இந்த இடத்துல வந்து உங்களோட ஹோம் பேஜிൻ്റെ இந்த URL கொடுத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு ரீடேட் ஆகும். அதே மாதிரி அபவுட்ன்னு இருக்குது. இப்போ வந்து உதாரணத்தை இந்த அபவுட்டை காட்டுறேன் பாருங்க. இந்த அபவுட்டில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அபவுட்டில் நான் வந்து இந்த சேனலை பற்றி எழுதிக்கிறேன், என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்கேன். இந்த லீகல் டிஸ்க்ளைமர் எல்லாம் போட்டிருக்கேன், இப்படிலாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து நேராக பிளாகரில் உங்களோட இதில் வந்து பேஜ் ஒன்று இருக்கும். ஓகே, செட்டிங்கில் பேஜ் இருக்கும், 4-5 இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த நியூ பேஜ் இருக்குது தானே, அந்த நியூ பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் உங்களுக்கு தேவையான டைட்டில் உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்காண்டி ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கலாம். நான் வந்து டெஸ்ட் அண்டு கொடுக்குறேன். ஓகே, நான் டெஸ்ட்டு தான் செய்கிறோம். ஸோ டெஸ்ட் அண்டு கொடுக்குறேன். நீங்கள் இதில் வந்து அபவுட் ஒன்று கொடுத்துட்டு உங்களோட அபவுட், உங்களை பற்றி 𝐸𝐴𝐵 அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி உங்களோட அபவுட்டை பற்றி நிறைய விஷயங்கள் இல்லை. நான் வந்து என்னத்தை வச்சு யூஸ் பண்ணுறேன், என்னென்ன போட்டிருக்கேன் வீடியோ, இந்த பேஜில் வந்து நான் என்னென்ன போட போகிறேன், அதெல்லாம் வந்து இந்த அபவுட் செக்ஷனில் வந்து இதில் வந்து நீங்கள் எழுதி கொள்ளலாம். எழுதி கொண்டுட்டு இதில் பப்ளிக் இருக்குது தானே, பப்ளிஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணணும். ஓகே, இதில் கன்ஃபார்ம் இருக்குது, கன்ஃபார்ம் கொடுத்துரும். ஓகே, இப்போ வந்து அது பப்ளிஷ் ஆகிட்டு, டெஸ்ட் 1 பப்ளிஷ் ஆகிட்டு. இதில் வந்து வியூ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வியூவாக ஓப்பன் ஆகி இந்த பேஜ் ஓப்பன் ஆகி டெஸ்ட் 1 போட்டு 𝐸𝐴𝐵 அந்த இது வந்திருக்கு. இதில் நீங்கள் இன்னொன்று செய்யணும், நான் சொல்ல மறந்துட்டேன். எடிட் செக்ஷனில் போயிட்டு இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து டூ நாட் அலோ அண்ட் கிடின் எக்ஸ்டென்ட் இருக்குது. அதாவது உங்களுக்கு கமெண்ட் ஒன்றுமே இதுக்கு தேவையில்லைண்டு. இந்த அபவுட் செக்ஷனுக்கு வந்து எப்படியும் கமெண்ட் ஒன்றும் தேவைப்படாது. ஸோ அதை கொடுத்துட்டு நாங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து போயிடும். இது மட்டும் டெஸ்ட் 1 போட்டு 𝐸𝐴𝐵 இருக்குது. நாங்கள் இதில் வந்து நீங்கள் அபவுட் போடுவீங்க. இதில் கூட அபவுட் எழுத வேண்டி இருக்குது. இப்போ இதை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த லிங்கை நாங்கள் வந்து காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு இந்த லே அவுட் இருக்குது தானே, லே அவுட்டில் போய் டாப் நேவிகேஷனில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட டெஸ்ட் 1 இருக்குது, அதில் எடிட்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த பேஜ் அந்த URL வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவை கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ சேவை கொடுத்துருங்க. ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக இந்த வெப்சைட்டில் இருக்கிறேன். இதில் டெஸ்ட் 1 இருக்குது. நம்ம டெஸ்ட் 1 கொடுக்க என்ன வந்தது, புளக்டன்னு வந்தது. இப்போ நான் டெஸ்ட் 1 நான் கிளிக் பண்ணமாண்டா எனக்கு வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நான் என்ன டைப் பண்ணோம் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதே மாதிரி தான் நான் வந்து இந்த அபவுட் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் டெஸ்ட் 1 இருக்கிற இடத்துல நான் வந்து அபவுட் கொடுத்துருக்கேன். இந்த யூடியூப் போட்ட இடத்துல வந்து நான் இவ்வளவு இதுவும் கொடுத்துருக்கேன் என்னை பற்றி. ஓகே, நீங்களும் அப்படியே கொடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ். இது எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்ப்போம். கூகுளுக்கு போயிட்டு இதில் எங்கே போகணும் அப்படின்னா இதில் வந்து ட்ரைவ் இருக்கும், கூகுள் ட்ரைவ். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது அந்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து நியூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூவை கிளிக் பண்ணணும். இப்படி நிறைய இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும். இதில் இந்த கூகுள் ஃபார்ம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மோவில் வந்து அந்த கூகுள் ஃபார்ம் இருக்கும். ஓகே, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இதில் வந்து நாங்கள் வந்து உங்களோட இதை எழுதணும். இதை வந்து கான்டாக்ட் அஸ்ன்னு நாங்கள் போடுறோம். பார்த்தீங்கன்னா அதில் வந்து கான்டாக்ட் அக்சன்ட் போட்டு கீழே வந்து ஃப்ரம் டிஸ்கிரிப்ஷன் கேட்டுருக்காங்க. நான் அதெல்லாம் தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா முதலாவது கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து என்னென்னு கேட்குறாங்க. அதாவது என்ன கேள்வி கேட்க போகிறீங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து எந்த கான்டாக்ட் அஸில் போனோம்னா பார்த்தீங்கன்னா இதில் முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க, நேம் வந்து கொடுத்துருக்கோம். நேம், இமெயில் அட்ரஸ், மெசேஜ் இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம். அப்போ நாங்கள் அதுலேயும் வந்து நேம் வந்து கொடுக்குறோம். ஓகே, நேம் வந்து கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இதில் ஷார்ட் ஆன்சர் வந்து இருக்கும். இந்த நேம் வந்து எப்படியும் ஷார்ட் ஆன்சராக தான் இருக்கும். ஸோ வந்து ஷார்ட் ஆன்சர்னு இருக்குது. இதில் வந்து கீழே வந்து ரீக்வெஸ்ட் என்னன்னு இருக்குது. அதை நாங்கள் டிக் பண்ணணும். இப்போ டிக் பண்ணால் விட்டோம்னா இப்போ டிக் பண்ணோம்னா இந்த ரெட் அடையாளம் விழும். ரெட் அடையாளம் வந்தால் நான் கட்டாயமாக இந்த இது வந்து இதுக்கு நேம் கொடுக்கணும். கொடுத்தா தான் நான் அடுத்த இதுக்கு போகலாம். ஓகே, அதுக்கு அடுத்த இது ரீக்வெஸ்ட்னு இருக்குது. அதுக்கு நாங்கள் டிக் பண்ணணும். ஓகே, டிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இது முடிஞ்சுது. நேம் போட்டாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நாங்கள் அடுத்தது ஓப்பன் ஆகிட்டுது. அடுத்துல என்ன போட்டிருக்கேன், இமெயில் கொடுத்துருக்கேன். இமெயில் கொடுத்துருக்கேன். அதை வந்து இதை திருப்பி இமெயில் கொடுக்குறோம். கொடுத்தோன்னா அதுவும் வந்து ஷார்ட் ஆன்சர், இமெயிலும் ஷார்ட் ஆன்சர். ஸோ அதை அப்படியே விட்டுட்டு இதை வந்து ரீக்வெஸ்ட் இருக்கும். அதை நாங்கள் டிக் பண்ணுறோம். இப்போ அடுத்தது வந்து இந்த ப்ளஸை கிளிக் பண்ணுறோம். இப்போ மேலே வந்து எல்லா இடத்துலையும் ரெட் சிம்பிள் ஒன்று இருக்குது. கட்டாயம் கொடுத்தா தான் நாங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். அடுத்த வந்து என்னத்துக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் கடைசியாக 3ஆவதாக மெசேஜ் என்று கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த மெசேஜ் என்றதே இதில் கொடுக்குறோம். ஸோ இந்த மெசேஜ்ன்ற வந்து ஒரு லாங் ஆன்சராக தான் இருக்கும். இதெல்லாம் ஷார்ட் ஆன்சர். மெசேஜ் வந்து லாங் ஆன்சர் வந்துடுது. ரெண்டாவது பேராகிராஃபாக எழுதலாம் மெசேஜ் வந்து. ஸோ வந்து பேராகிராஃபில் இருக்குது. இல்லை அதுவும் ஷார்ட் ஆன்சர் தான் வேணுமெண்டா நீங்கள் ஷார்ட் ஆன்சர் கொடுக்கலாம். மெசேஜ்ன்றது லாங்காக தான் தேவை. ஸோ பேராகிராஃபிலே விட்டுட்டு இதுக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். ஏன்னா மெசேஜ் போடாட்டி எங்களுக்கு என்னது போட்டோன்னு தெரியாது. நேம் போடாட்டி யார் போட்டோன்னு தெரியாது. இமெயில் போடாட்டி எப்படி நாங்கள் அவரோட கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியாது. அதுக்காண்டி இவ்வளோ வந்து நாங்கள் இந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தே ஆகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த அடையாளத்தை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எப்படி ஒன்று கான்டாக்ட் ஃபார்ம் இருக்குமெண்டு கான்டாக்ட் அசன்ட் ரீக்வெஸ்ட்னு போட்டு நேம், இமெயில், மெசேஜ்னு போட்டு சப்மிட் இருக்குது. ஓகே, இப்படி தான் வரும். இப்போ இதை நீங்கள் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து நாங்கள் வந்து ப்ளவரில் லே அவுட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா டாப் நேவிகேஷனில் போய் எங்களுக்கு கான்டாக்ட் அசன்ட் இப்படி க்ரியேட் பண்ணணும். இப்போ டெஸ்ட் 1 எப்படி க்ரியேட் பண்ணுமோ அதே மாதிரி கான்டாக்ட் அசன்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் க்ரியேட் பண்ணல, நான் டெஸ்ட்லேயே வச்சு காட்டுறேன். ஓகே, க்ரியேட் பண்ணிவிட்டு அது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் பண்ணணும். பேஜில் போய் திருப்பி நியூ பேஜ் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் டெஸ்ட் 1 கிளிக் பண்ணுறேன். கொடுத்துட்டு இதில் நான் அழிக்கிறேன். ஓகே, மேலே வந்து டெஸ்ட் 1 வந்து நாங்கள் வந்து கான்டாக்ட் அசன்ட் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு HTML கோடிங் வந்து போடணும். அது எப்படி போடுறோம் அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சென்டென்ட் இருக்கும். உங்களோட கான்டாக்ட் ஃபார்மில் வந்து சென்டென்ட் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் 3ஆவதாக ஒரு அம்புக்குறி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு HTML கோடிங் ஒன்று கிடைக்கும். இதில் கொப்பின்னு இருக்குது. காப்பி பண்ணுறோம். உங்களுக்கு வந்து எவ்வளோ வித் வேணும், ஹைட் வேணும், இதெல்லாம் நீங்கள் இதில் வந்து மாற்றிக்கொள்ளலாம். நான் மாற்றிக்கொள்ளேன். இது வந்து எனக்கு போதுமானது. ஸோ இதே இதில் வச்சுட்டு காப்பியாக கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பேஜில் போய், அதாவது ப்ளவரில் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறீங்க கான்டாக்ட் அசன்ட், அந்த பேஜில் போய் இந்த பென்சில் அடையாளத்தை கிளிக் பண்ணிவிட்டு HTML வியூ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் காப்பி பண்ண அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகே, அதில் வந்து இதில் அந்த இதில் காப்பி பண்ண கோடை வந்து இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா இந்த ப்ரீவியூவை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி அந்த கான்டாக்ட் அஸ் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும்ண்டு. இதில் டெஸ்ட் 1 போட்டு கான்டாக்ட் அசன்ட் போட்டு நேம், இமெயில் அட்ரஸ் அப்படிலாம் விழுந்துருக்கு. இப்போ நான் வந்து இதில் அப்டேட்ன்னு இருக்குது. அந்த அப்டேட்டை கொடுத்துட்டோம் அப்படி என்றால் எங்களுக்கு வந்து நார்மலாகவே இந்த டெஸ்ட்ன்ற இடத்துல வந்து நாங்கள் எப்படியும் கான்டாக்ட் அசன்ட் கொடுத்துருப்போம். ஸோ இப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா
ஸோ வந்து டெஸ்ட் அதை நார்மலாக கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து அடுத்த என்ன செய்யணும், அந்த இதை வந்து நம்ம உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி தான் அதை வந்து பப்ளிக் பண்ணிவிட்டு இந்த வியூன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் இருக்கிறத இந்த URL காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து லே அவுட்டில் டாப் நேவிகேஷனில் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் அசன்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. இதில் போட்டு கான்டாக்ட் அசன்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல இந்த கீழே வந்து URL சைடில் அந்த URL போட்டு லிங்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இதாகிரும்ப சேவை கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த கான்டாக்ட் அஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முக்கு நேராக போகும். ஓகே, இப்படி நேராக ஃபார்முக்கு போயிடும். இப்போ விளங்குதோ? நிப்பாயிட்டு இவ்வளோத்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் அஸ் ஃபார்மும் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹோம் ரெடி, அபவுட் ரெடி, கான்டாக்ட் அஸும் வந்து க்ரியேட் பண்ணி முடிஞ்சுது. இப்போ வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு பாதி வேலை ஒரு காவாசி வேலை முடிஞ்சுன்னு சொல்லலாம். இங்கே வந்து டிஸ்க்ளைமர், ப்ரைவசி பாலிசி, டேர்ம் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ உண்டு தான். ஸோ இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு டெய்லி பார்க்கணும் அப்படின்னா எங்களை யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய அப்டேட் வந்து பார்த்துக்கொள்ளலாம். நீங்களும் இலவசமாக ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு வெப்சைட் வந்து இலவசமாக க்ரியேட் பண்ணி கொள்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவ்வளோதான் வீடியோ. இதுவரைக்கும் SV Tamil Tech யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.